ராஜன் டி விஜயன் வணக்கம் மற்றும் நன்றிகள் பல. 2018 வந்த ஸ்ரீ படத்தோட கதை என்னன்னா, நார்த் இந்தியா பக்கம் ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் வருஷம் 4 நாட்கள் நடக்கிற ஒரு திருவிழா நடக்கும். அந்த திருவிழா நடக்கிறப்ப நைட் டைமில் தனியாக இருக்க ஆண்களை ஸ்ரீன்ற ஒரு பேய் கடத்திட்டு போகிறத அந்த ஊர் மக்கள் நம்பிட்டு வராங்க. அதனாலேயே திருவிழா நடக்கிறப்ப எந்த ஆண்களும் நைட் டைமில் தனியாக வெளியே வரமாட்டாங்க. கூடுதலாக எல்லார் வீட்டு சவத்துலையும் ஸ்ரீ கம் டுமாரோன்ற வாசகம் எழுதப்பட்டிருக்கும். இப்படி இருக்கும்போது படத்தோட ஹீரோன ராஜ்குமார் ஒரு டெய்லர், லேடி ஸ்பெஷலிஸ்ட் டெய்லர். டேப்பே இல்லாமல் கண்ணு மூலமாகவே ஸ்கேன் பண்ணி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுல இவர் ஒரு எக்ஸ்பர்ட்னே கூட சொல்லலாம். அந்த ஊரில் மறுபடியும் திருவிழா ஸ்டார்ட் ஆகுது. திருவிழா டைமில் நம்ம ராஜ்குமார் அவர்கள் ஸ்ரதா கபூரை மீட் பண்ணுறாரு. பார்த்த உடனே நம்ம ஆளுக்கு ஸ்ரதா மேலே லவ் வந்துடுது. ஆனால் ஸ்ரதாவோட நடவடிக்கையில் ஒரு சில டவுட்ஸும் இவருக்கு இருக்குது. இப்படி இருக்கும்போது எப்பவும் போல் ஸ்ரீ ஊரில் இருக்க ஆண்கள் ஒரு சிலரை கடத்த ஸ்டார்ட் பண்ணுது. இதில் ராஜ்குமார் ராவோட ஃப்ரெண்டு ஒருத்தர். இதனால் ஸ்ரதா தான் ஸ்ரீன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீயோட பேக் ஸ்டோரி என்ன, ஸ்ரீயை கட்டுப்படுத்துறதுக்கான வழி என்னன்னு கண்டுபிடிச்சாங்களே இல்லையா? உண்மையிலேயே ஸ்ரதா கபூர் யாரு? கடைசியாக ஸ்ரீ கம் டுமாரோன்ற ஸ்டேஜில் இருந்து ஸ்ரீ ப்ரொடெக்டர்ஸ்ன்ற நிலைமைக்கு எப்படி அந்த ஊர் மக்கள் வந்தாங்கன்னு இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு நாம் எல்லாரும் சிரிக்கிற மாதிரியும் சிந்திக்கிற மாதிரியும் தேவையான இடங்களில் பயப்படுற மாதிரியும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு நல்ல ஹாரர் படத்தை பார்த்த ஃபீலிங்கை நமக்குள்ளே உருவாக்கியிருந்த அந்த ஸ்ரீ படத்தோட செகண்ட் பார்ட் சமீபத்தில் ரிலீஸ் ஆகியிருந்தது. அப்படி அந்த செகண்ட் பார்ட் எப்படி இருந்ததுன்னு பார்க்க தொடங்கலாமா? ஸ்ரீ 2 சார்கட்டே கா அட்டாங்கு. ஃபஸ்ட்டு பாட்டோட முடிவில் மறுபடியும் அந்த ஊருக்கு வந்த நம்ம ஸ்ரீ அங்கே இருக்க ஸ்ரீ ப்ரொடெக்டர்ஸ்ன்ற வாக்கியத்தையும் அது பக்கத்தில் இருக்கிறதனோட சிலையும் பார்த்து இந்த ஊருக்கார பசங்க எல்லாரும் திருந்திட்டானுங்க. அதனால் நம்மளோட சேவை இந்த ஊருக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஸ்ரீ மேடம் சந்தோஷமாக கிளம்பிடுறாங்க. ஆனால் இதுதான் கரெக்டான டைம்னு சொல்லி வேற ஒரு ஆண் பேய் ஒருத்தர் ஊரில் இருக்க பொண்ணுங்களாக பார்த்து அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதில் ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு நெருக்கமான ஒரு பொண்ணு அடக்கும். அதனால் எப்பவும் போல் நம்ம ராஜ்குமார் ராவ் மற்றும் அவரோட நண்பர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த ஆண் பேயோட பேக் ஸ்டோரி என்ன மற்றும் அதை பேய் அழிக்கிறதுக்கான வழிகள் என்னன்னு சொல்லி தேட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்களோட இந்த முயற்சியில் நம்ம ஸ்ரதா கபூர் மேடமும் அந்த ஆட் ஆன பிறகு இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த ஆண் பேயை தோக்கடிச்சாங்களே இல்லையா? இதுக்கான பாதையில் எந்தெந்த நடிகர்கள் எல்லாம் கேமியோ அப்பியரன்ஸ் பண்ணாங்கன்னு இந்த மாதிரி பல்வேறு வகையான கேள்விகளுக்கு ஃபஸ்ட்டு பாட்டு பேட்டர்ன்லேயே பதில் சொல்லி ஃபஸ்ட்டு பாட்டு தன் சந்தோஷத்தையும் குறைச்சி செகண்டு பாட்டு மேலே கோவத்தையும் உண்டாக்கியுள்ள இந்த ஸ்ட்ரீ 2 எப்படி இருந்ததுன்னா, ஓனாய் சத்தம் ஓயாத அபத்தம். ஸ்ட்ரீ 2 படத்தின் ஹீரோவை நம்ம ராஜ்குமார் ராவ் அவர்கள். என்னதான் நாம் எல்லாரும் இந்தியான்ற ஒரு நாட்டுக்குள்ளே இருந்தாலும் ஒவ்வொரு ரீஜனில் இருக்க மக்கள் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அதில் ஒரு சிலர் நம்மளோட ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவாங்க, ஒரு அமீர் கான் மாதிரி. ஒரு சிலர் கனெக்ட் ஆக டைம் எடுத்துப்பாங்க, நம்ம ரித்திக் ரோஷன் மாதிரி. இதில் ராஜ்குமார் ராவ் எனக்கு 2வது ரகம். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்ட்லேயும் சரி, இப்போ இந்த செகண்ட் பார்ட்லேயும் சரி, இவராகட்டும் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் அவர் அபிஷேக் பானர்ஜி, அப்பர் சக்தி குரான், இவங்க எல்லாரோட ஆக்டிங்குமே ஏதோ கொரியன் படம் பார்த்த ஃபீலிங் தான் எனக்கு உருவாக்கி இருந்தது. பட் சீன்ஸோட எமோஷன்ஸ் பெரிய அளவு இதனால் பாதிக்கப்படலை, அது வரைக்கும் சந்தோஷம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்ரதா கபூர். ஆஃப் கேர்ள் ஃப்ரெண்டு காலத்திலிருந்தே நான் ஒரு ஸ்ரதா கபூர் ஃபேனாக இருந்தாலும் அவங்க பாலிவுட்டில் ஒரு முக்கியமான ஹீரோயினாக இருந்தாலும் வெவ்வேறு படங்களில் அவங்க பல்வேறு மீட்டரில் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதனாலே அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சரியான அங்கீகாரம் முழுமையாக கிடைக்கலன்ற எண்ணமே எனக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. பட் இந்த ஸ்ரீ ஃபிலிம் சீரிஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கெட்டப் மற்றும் மேக்கப் இது ரெண்டுமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். அதில் அவங்க தன்னோட ரோலை நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு படத்தோட கம்பேர் பண்ணோம்னா ஸ்ரதா கபூர் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட படத்தில் நடித்த எல்லாருமே அந்தந்த ரோல்ஸில் செயற்கையாக தான் தெரியுறாங்க. இதில் நம்ம பங்கஜ் திரிபாதி, அட்டுல் ஸ்ரீவத்சவா போன்ற சீனியர் நடிகர்கள் உள்ளடக்கும். அடுத்து ஜிஷ்ணு பட்டாச்சார்ஜோட ஒளிப்பதிவு, ஹேமந்தி சர்க்காரோட எடிட்டிங், சச்சின் ஜிகரோட இசை, ஜஸ்டின் வர்கீஸோட பின்னணி இசைன்னு டெக்னிக்கல் விஷயங்களை பற்றி பாராட்டி சொல்ல எதுவும் இல்லை, குறையா சொல்ல எதுவும் இல்லை. அடுத்து கிராஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர் பட்ஜெட்டுக்கு இவ்வளோ தான் பண்ண முடியும்னு இருந்தாலும் அந்த மேல் கோஸ்ட் வர சீக்வன்சஸ் ஒரு சிலதில் கிராஃபிக்ஸ் நல்லா இருந்த எண்ணமும் இல்லாமல் இல்லை. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்ரீ செகண்ட் பார்ட்டோட பாசிட்டிவ்ஸ் என்ன? உண்மையை சொல்லணும்னா இந்த படத்தை பார்க்குற பிளானே முதல்ல எனக்கு இல்லை. ஆனால் இந்த படம் இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. கலெக்ஷன் வைஸ் பல ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்ணிடுதுன்ற தகவல் வந்ததுனால சரி இந்த படத்தை பார்த்து ரிவ்யூ பண்ணலான்னு யோசிச்சு அதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு பாட்டை பார்க்கணும். ஏன்னா இதுன்னு வேண்டாம் வெறுப்போட தான் ஃபஸ்ட்டு படம் பார்க்கணும் ஸ்டார்ட் பண்ணி. பட் ஓப்பனிங் கட்டில் நான் அந்த படத்தை பற்றி எவ்வளோ பாசிட்டிவாக பேசியிருந்தேன்னு நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அந்த அளவுக்கு ஸ்ரீ ஃபஸ்ட்டு பாட்டு என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தது. அந்த சந்தோஷத்தோட செகண்ட் பாட்டை பார்க்க போன எனக்கு கிடைச்சது என்னமோ ஏமாற்றம் மட்டும்தான். ஏன்னா ஸ்ரீ ஃபஸ்ட்டு பார்ட்லேயே அந்த கதைக்கான பர்ஃபெக்ட் எண்டிங் கிடச்சிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு சீக்குவலே தேவையில்லை தான். பட் ஃபஸ்ட்டு பார்ட் ஹிட் ஆனால் செகண்ட் பார்ட் எடுக்கிற வியாதி ஒரு பக்கம், இது போதாதுன்னு மேடாக் சூப்பர் நேச்சுரல் யூனிவர்ஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லி இந்த படத்தை எடுத்துட்டாங்க. கலெக்ஷன் வைஸ் செம்மையாக கல்லா கட்டிட்டாங்க, எல்லாமே சரிதான். ஆனால் செகண்டு பார்ட் எடுக்கணும்னு முடிவு பண்ணவங்க கதை மற்றும் திரைக்கதைக்காக கொஞ்சமாவது ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காண்டாமா? ஆனால் சந்திரமுகி ஃபஸ்ட்டு பார்ட் ஹிட்டான ஒரே காரணத்துக்காக சந்திரமுகி 2ன்னு ஒரு படத்தை எடுத்து சந்திரமுகியோட லைஃப் டைம் லெகசியை டேமேஜ் பண்ணியிருந்தாங்க.
அந்த படத்தில் எப்படி அவங்க கதைக்காக கொஞ்சம் கூட யோசிக்கலையோ அதே மாதிரி இந்த ஸ்ட்ரீ 2 படத்துலையும் இவங்க கதை மற்றும் திரைக்கதைக்காக யோசிச்சா மாதிரியே தெரியல. ஆனால் யோசிக்கிறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருந்த எல்லா விஷயங்களையும் அப்படியே உல்ட்டா பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. உதாரணமாக ஃபஸ்ட்டு பார்ட்டில் பொம்பளை பேய் ஆம்பளைங்களை அட்டாக் பண்ணும், இந்த படத்தில் ஆம்பளை பேய் பொம்பளைங்களை அட்டாக் பண்ணும். இது தவிர ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்த எல்லா விஷயங்களும் இந்த படத்தில் அப்படியே ரிப்பீட் ஆகும். ஆனால் ஃபஸ்ட்டு பார்ட்டில் அந்த விஷயங்கள் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். ஆனால் செகண்ட் பார்ட்டில் வர ஒரு மோமெண்ட் விடாமல் எல்லா மோமெண்ட்டுமே இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. இதெல்லாம் போதாதுன்னு அக்ஷய்குமார், தமன்னான்னு கேமியோ கொடுமைகள் இந்த படத்திலே கண்டினியூ ஆகுது. இந்த லிஸ்ட்டில் நம்ம வருண் தவன் அவர்கள்லாம் ஆட் பண்ணலை. ஏன்னா அவர் பார்ட் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ்னு வேற சொன்னால சொல்லுவாங்க. கடைசியாக இந்த படம் கிரிட்டிக்கலாக வெற்றி, கமர்ஷியலாக மிகப்பெரிய வெற்றின்னு தெரிஞ்ச பிறகு தான் நான் இந்த படத்தை பார்த்தேனே. பட் ஃபஸ்ட்டு பார்ட்டை பார்த்த அடுத்த நாளே இந்த படத்தை பார்த்தனாலும் தெரியல, இந்த படம் எனக்கு 1% கூட ஒர்க் அவுட் ஆகலை. அதனால் ஸ்ட்ரீ 2 படத்தை அப்படியே ஓரமாக வச்சுட்டோம்னா ஸ்ட்ரீ ஃபஸ்ட்டு படம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ஹிந்தியில் மட்டும் அவைலபிளாக இருக்குது. முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கண்டிப்பாக தேவைப்படும் அல்லவா? போகும் இடம் வெகு தூரம் இல்லை. நம்ம விமல் ஒரு மார்ச்சுரி வேன் டிரைவர். ஆக்சிடென்ட்டில் இறந்து போன ஒரு வயசான ஒரு பாடியை வண்டியில் வச்சு சொந்த ஊருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. இவரோட வண்டியில் லிஃப்ட்டு கேட்டு ஏறுறவர் தான் நம்ம கருணாஸ். இதுக்கு பேரலாகவே ஆக்சிடென்ட்டில் இறந்து போன பெரியவருக்கு 2 பாண்டி இருக்காங்க. அந்த 2 பாண்டிக்கு பிறந்த பசங்களும் தன்னோட அப்பாவுக்கு தான் இறுதி சடங்கு செய்வேன்னு சொல்லி வண்டியில் இருக்க பாடி எடுக்க பல முயற்சிகள் எடுக்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி விமல் பாடியை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்தாரா இல்லையா, இதில் நம்ம கருணாஸோட பங்கு என்ன, இதுதான் இந்த படத்தோட ஒரு கதையே. ஒரு நல்ல எமோஷனல் ட்ராமா படத்துக்கு இந்த கதையே போதுமானது தான். பட் இவங்க இந்த கதையை படமாக எடுத்த விதத்தை பார்த்து நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன். ஏன்னா இது வரைக்கும் எத்தனையோ படங்களை பார்த்துட்டு அந்த படத்தை பற்றி என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அந்த படங்களுக்கு ரிவ்யூ பண்ணாமல் தவிர்த்துருக்கேன். பட் ஒரு படத்துக்கு ஃபுல் ஃப்ளெஜில் ரிவ்யூ பண்ண முடிவு பண்ணி ஸ்கிரிப்ட் எழுத ஸ்டார்ட் பண்ண பிறகு அந்த படங்கள் ரிவ்யூ பண்ணாமல் இருந்ததே கிடையாது. பட் இந்த போகும் இடம் வெகு தூரமல்லி படத்தில் ஆடியன்ஸோட டச் பண்ண ஆயிரக்கணக்கான வாய்ப்புகள் இருந்தும் கூட ஒவ்வொரு சீரியஸான மோமெண்ட்டுக்கு பிறகு ஒரு அபத்தமான மோமெண்ட்டை பிளேஸ் பண்ணி சிறந்த படமாக வேண்டிய ஒரு கதையை மறக்க வேண்டிய படமாக மாற்றிருந்தவங்க எல்லாருக்கும் என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள். ஏன்னா இந்த படம் எனக்குள்ளே உருவாக்கியிருந்த கோபம் கலந்த வருத்தம் அத்தகையது. மீண்டும் இன்னொரு சந்திக்கும் வரை இது ராடி ரிவ்யூ. நான் ராஜன் டி விஜய். நன்றிகள் பல மற்றும் வணக்கம்.